ஓம் சக்தி சக்திகளே, என்னுடைய நண்பர் ஒருவர் சக்தி ஜெயபிரகாஷ், கனடா நாட்டை சேர்ந்தவர், சிலோன்லேருந்து அங்கே போனவர் தானுங்க. இவர் வந்துங்க சாமி கும்பிடாத ஆள். ஆமாங்க, நாத்திகவாதம் பேசுகிறாரு. ஆரம்ப காலத்தில் ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி தான் அம்மாட்ட வந்தவருங்க. இவர் முதன் முறையாக மருவத்தூர் கோயிலுக்கு வந்து கருவறை முன்னால் வந்து அபிஷேகத்தை பார்த்துட்டு இருக்காருங்க. இப்போ அபிஷேகத்தை பார்த்து கொண்டு அபிஷேகம் முடிஞ்ச பின்னால அந்த தீர்த்தம் தெளிப்பாங்க இல்லைங்களா, கடைசி அந்த தீர்த்தம் அம்மா தலையில் ஊற்றி அதை கொண்டு வந்து வெளியே தெளிப்பாங்க. அந்த தீர்த்தம் இவர் மேலே பட்டு, இவர் மேலே பட்டோன்னையும் பார்த்தா அந்த தீர்த்தம் விழுந்த இடங்களில் இவர் 2 கை முழுவதும் அப்படியே மின்மணி பூச்சிகள் ஊறிட்டு இருக்குது. ஆயிரக்கணக்கில், 1-2 இல்லைங்க. அதே மாதிரி இவருக்கு சுற்றியும் கீழே தரையில எல்லாம் மின்மணி பூச்சி கிடக்குது. இவர் ஆச்சரியப்பட்டு, இது என்ன தீர்த்தத்தில் ஏதாச்சும் அந்த ஜருக மாதிரி துகள்களை கலந்துருப்பாங்களா, இந்த மாதிரி தெரியுதுன்னு ஒரு பூச்சி எடுத்து பார்த்தார். மின்மணி பூச்சி மாதிரிங்க, ஆனால் உருவத்தில் வந்து அதோட ரொம்ப ரொம்ப சின்ன உருவம். எடுத்து பார்த்தா அந்த பூச்சிக்குள்ள கருவறை தெரிஞ்சது. அப்புறம் அதரவணகாளியின் சன்னதி தெரிஞ்சது. அப்புறம் ஓம் சக்தி பீடம் தெரிஞ்சது. இப்படி மருவத்தூர் இருக்கிற அத்தனை சன்னதிகளும் மாறி மாறி தெரிஞ்சதுங்களா. ஒரு பூச்சியில் இல்லை, எந்த பூச்சியை எடுத்து பார்த்தாலும் எல்லாத்துக்குள்ளேயும் அதே மாதிரி அந்த காட்சி அவருக்கு கிடைச்சதுங்களா சக்திகளே. அது அந்த பூச்சிகள் எல்லாம் பச்சை, மஞ்சள், சிவப்பு ஆகிய 3 கலர்கள் இருந்ததாங்களா சக்திகளே. இவருக்கு ஒரே ஆச்சரியம். ஏன்னா இவர் தான் அம்மாவை நம்பாதவராச்சு. அதாவது எந்த தெய்வத்தையும் நம்பாதவர், கும்பிடாதவர். இவர் இழுத்து போடணுமே பாக்கெட்டுக்குள்ள. அதனால அம்மா இப்படி சித்தாடல் பண்ணாங்க. அடுத்து பாருங்க, இவர் நாகபீடத்தை முன்னால் போய் நின்று மனம் முருகி அம்மாவை வேண்டியிருக்காரு. அப்போ அந்த நாகபீடம் அப்படியே ஆடிச்சுங்களா, நம்ம ஊஞ்சல் ஆடுற மாதிரி நாகபீடம் ஆடிச்சுங்களா. இந்த முன்ன எலுமிச்சம்பழம் அதையும் போடும் இல்லைங்க, அந்த நாகபீடம். அடுத்து பாருங்க, இவர் கடன் பிரச்சனையால பாதிக்கப்பட்டு தற்கொலை பண்ணிக்கலாங்கிற எண்ணத்துக்கு போயிட்டார். அப்புறம் மனைவிட்ட சொல்றாரு, சரி நம்ம கனடா நாட்டை விட்டு இந்தியாவுக்கு போயிடலாம், ஏதோ பென்ஷன் வருது அதை வச்சு பொழைச்சிக்கலாம் வான்னு சொல்லி கூப்பிடுறாரு. ஆனால் அவர் சம்சாரம் அதுக்கு ஒத்துக்கல. இவர் வாழ்க்கையினுடைய விரக்தியின் எல்லைக்கே போய், சரி நான் உனக்கு கனடா திரும்பி வர மாட்டேன், என்னால் முடியல, கடன் பிரச்சனையால பெரிய பிரச்சனைலாம் இருக்குது. ஏன்னா அவரை கடத்திட்டு போய் இங்கெல்லாம் பண்ணிக்கிறாங்க. அதனால அவரு நான் இந்தியாவுக்கு போறேன்னு சொல்லி இங்க புறப்பட்டு வந்துட்டாருங்க இந்தியாவுக்கு. அங்க அவர் சம்சாரமா அம்மா பக்தர், சிறந்த பக்தர், வேண்டிட்டு இருக்குது, எப்படியாவது என் புருஷனை இங்க கனடாக்கா மட்டும் திருப்பி அனுப்பிச்சு வையுமான்னு சொல்லி. இந்த நிலையில இவர் தினமும் பாத பூஜைக்கு உள்ள போறாரு. அம்மா மௌனம். 2-3 நாள் முயற்சி பண்ணாரு, 3 நாள் மௌனம். சரி, 4வது நாள் என்ன விஷயம், அருள்வாக்குக்காவது போய் கேட்கலான்னு போய் கோர்றாரு. இவருடைய கார்டு எதுவும் இல்லை. அந்த நிலையில இவருடைய நண்பர் ஒருத்தர் ஆஸ்திரேலியாவிலிருந்து வர்றாரு, சிலோன்கார். அவர் வந்து, இந்தாங்க ஜெயம், என்கிட்ட ஒரு கார்டு இருக்குது, நீங்க வேணா போய் அருள்வாக்கேன்னு சொல்லி அந்த கார்டை அவர்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டாரு. இவர் அப்புறம் அந்த கார்டை வச்சுட்டு அருள்வாக்கு கேட்க போனாரு. உள்ள போனே அம்மா சொன்னாங்க, மகனே, உன்னுடைய கடன் பிரச்சனை மற்றும் உள்ள அனைத்து பிரச்சனை நான் தீர்த்து வைக்கிறேன். நீ செய்ய வேண்டியது என்ன தெரியுமா, இருமுடி, அம்மாவாசை வேவில் குச்சி போடுதல், தொண்டு அப்படின்னு வரிசையா அம்மா 5 விஷயங்களை சொன்னாங்களா சக்திகளே. அத மாதிரியே இவரு முதல்ல இருமுடி போட்டு வந்தாருங்க. இருமுடிய மருவத்தூர் தான் கட்டினார். கட்டி அந்த இருமுடி எடுத்தா இருமுடி துடிக்குதுங்களாமா அப்படியே. பாருங்களா சக்திகளே, இருதயம் துடிக்கிற மாதிரி இருமுடி அப்படியே துடிக்குதான். எப்படி பாருங்க. இப்படி எல்லாம் அம்மா அவர்கிட்ட நிறைய சித்தாடல் பண்ணியிருக்கு சக்தியில. இப்ப மிகச்சிறந்த தொண்டராக பக்தராக இருக்கிற சக்திகளே. ஓம் சக்தி.